இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெளியில் 12 மணிக்கு மேலே போகவும் முடியல. நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் நமக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கிச்சனில் நிற்கவே முடியல. அது எப்படி நம்ம கிச்சனை கூலாக வச்சுக்கலான்றது நான் சொல்லியிருக்கேன். இது கூடயே வந்து நம்ம ஹாலையும் நம்ம எப்படி கூலாக வச்சுக்கலான்றதும் சொல்லியிருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து ஏசி இருந்தாலுமே ஏசி போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா? சப்போஸ் ஏசி இல்லாத வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம குங்குமம் வாங்குவோம். அதாவது பூஜை ரூமில் வைக்கிறதுக்கான குங்குமம், அதாவது ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா கொஞ்ச நாளே நமக்கு ஒரு மாதிரி வண்டு வந்துடும். அதுக்கு நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க இது மாதிரி சூடம் இருக்குல்லையே, அதாவது கற்பூரத்தை ஒன்று போட்டுட்டு நம்ம இது மாதிரி நல்லா இது மாதிரி சுற்றி நான் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும் போது நமக்கு எத்தனை நாள் ஆனாலும் அதில் வண்டுலாம் எதுவுமே வராதுங்க. நம்ம இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னும் போது பாக்ஸில் இந்த குங்குமத்தை கொட்டிட்டு அதில் ஒரு கற்பூரத்தை நீங்கள் இது மாதிரி போட்டு வைங்க. நமக்கு வண்டு பூச்சி எதுவும் வராது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கற்பூரத்தை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எறும்பு தொல்லையும் இருக்கும். அந்த சமயத்தில் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சக்கரை டப்பா இல்லைன்னா வெள்ளை டப்பாலாம் நம்ம வச்சுருப்போம். நாட்டு சக்கரைலாம் வச்சுருக்கும் போது எறும்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அந்த நேரத்தில் இந்த தண்ணியை ஒரு காட்டன் துணியை நல்லா அதை முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. அதில் இருக்கிற எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் இந்த சக்கரை டப்பா இருக்குது பார்த்தீங்களா, மேல் மூடியிலேருந்து வெளி பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லா தொடச்சிக்கோங்க. டப்பாவை நல்லா டைட்டாக மூடிட்டு நீங்கள் வெளி பக்கத்தில் நல்லா இது மாதிரி தொடச்சி விட்டுருங்க. இது மாதிரி தொடச்சி விடும் போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு எறும்பு வந்து அந்த பக்கமே வராது. ஏன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பு வராதுங்க. அப்போ நம்ம எறும்புலேருந்து நம்ம பாதுகாத்துட்டு இருக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் எறும்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கூட இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாங்க. இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு எறும்பு தொல்லையும் இருக்காது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அதாவது நல்லா டைட்டாக மூடிட்டு மேலேயும் சைடில் தான் தொடச்சிருக்கேன். வேறு எங்கேயும் படுற மாதிரி நீங்கள் தொடச்சிடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பாம்பூச்சி இந்த பல்லிலாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை ஒரு பக்கெட்டில் நம்ம வீடு வந்து துடைப்போம் இல்லையா, அந்த இடத்துல இதை நல்லா வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிங்கனாலும் நமக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீடு துடைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த தண்ணியில் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துட்டு நீங்கள் துடைக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். வீடும் நல்லா நமக்கு நறுமணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்களோட பின்பக்கத்தில் வெயில் வந்து வர்றதுனால கிச்சன் பின்பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நமக்கு புழுக்கமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெயில் நேரத்தில் இங்கே கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி நான் ஊற்றிடுவேன். இது பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு வேஸ்ட் ஆகும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொஞ்சமாக நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். ஆனால் கொஞ்சமாக நீங்கள் மக்கில் எடுத்து ஒரு மக்கு எடுத்தாலே போதும். நம்ம வந்து வாசல் தெளிப்போம் இல்லையா, அந்த மக்கை வச்சு அது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே நல்லாவே நமக்கு ஈரம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஊற்றி கொஞ்ச நேரத்தில் எனக்கு காஞ்சி போச்சு பாருங்கள். நான் அவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணல. அதாவது ஒரு மக்கு எடுத்து நம்ம வாசல் தெளிக்கிற மாதிரி நம்ம தெளித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் நான் வந்து ரேஷனை வாங்கல இந்த புடவை தான் நான் வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஒரு சைடில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து தண்ணியை இது மாதிரி மேலே ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காட்டன் புடவை இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லதுங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால இந்த புடவை நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதில் தண்ணி மேலே இருந்து கீழே வரைக்கும் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி ஊற்றினாலும் வீட்டுக்குள்ளே வராது, வெளியில் தான் போகும். அது கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் வந்து கால் மீதி இருக்கு இல்லையா, அதை நான் போட்டு வச்சுருக்கேன். அப்போது இந்த வெயில் நமக்கு இந்த பக்கத்தில் வரும்போது நமக்கு இந்த தண்ணி நமக்கு உள்ள அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் காற்று நல்லா கூலிங்காக வரும் அப்படின்றதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் பின்பக்கம் இல்லை அப்படின்னா ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஜன்னலில் நீங்கள் ஸ்க்ரீன் போட்டிருப்பீங்களே, அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி நீங்கள் எடுத்து
ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது மாதிரி ஊற்றி விடாதீங்க, ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு காற்று கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் நிற்கும் போது கிச்சனும் நமக்கு ரொம்ப அனல் அடிக்கும். என்ன தான் நமக்கு ஜன்னல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் சின்ன கிச்சனாக இருக்குது, கொஞ்சம் வந்து ரொம்ப மூடின கிச்சனாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம இது மாதிரி நான் வந்து பிளாஸ்டிக் டப்பாவும், இது வந்து பிஸ்கெட் டப்பாங்க, அதையும் நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து ஐஸ் கட்டி ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. இது நான் இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் போட முடியாது இல்லையா சமையல் பண்ணும் போது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் ஒரு குட்டி ஃபேன் வச்சுருக்கேங்க. இது நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது வந்து சார்ஜபிள், நம்ம வந்து செல்லு மாற்றணும்னு இல்லை, இதை சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது. கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஆன்லைனில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த ஐஸ் க்யூப்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் வச்சுருக்கேன். இதில் வந்து காற்று இதில் அடிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு காற்று கிடைக்குதுங்க, நல்ல ஒரு ஜில்லுன்னு நமக்கு காற்று கிடைக்குது. இது நம்ம வந்து மேலே கீழே நம்ம மாற்றிக்கலாம் அந்த ஃபேனை. அப்போது நம்ம அடுப்பு பக்கத்தில் நிற்கும் போது நமக்கு வந்து பெரிய ஃபேன் போட்டோன்னா காற்றுல பட்டு அடுப்பு நமக்கு அணையும் இல்லையா? இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் நிற்கும் போது நம்ம மேலே படும், நமக்கு காற்று லைட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டாலே நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சமையல் பண்ணும்போது இது மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், புழுக்கமும் இல்லாமல் இருக்கும். டக்கு நம்ம சமையல் முடிச்சுட்டு வந்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. குக்கரில் எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதாவது சாம்பார், பொரியல், கூட்டு அப்படின்னு செய்யாமல் ஏதாவது ஒரு சாம்பார் சாதம், புளி சாதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துக்கலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம ஏசியோ இல்லை ரூம்லையோ ஏசி எப்போவுமே போட்டுகிட்டே இருக்க முடியாது, ஏன்னா கரண்ட் பில் நமக்கு அதிகமாகிடும். அது மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி திக்கான டவல் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை பெட்ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, இதை நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு கட்டியாகிடுச்சு. இதை இது மாதிரி வச்சுட்டு ஃபேன் கடியில் இது மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி ஊற்றினா தான் வெளியில் வரும், ஏன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே அந்த ஐஸ் க்யூப்ஸு கொஞ்சம் உருகிட்டு வெளியில் வந்துடுங்க. இது அப்படியே அந்த தட்டில் கவுத்து விட்டுடுங்க. இது மாதிரி கவுத்து விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுன்னு இருக்குங்க. அது நமக்கு இந்த கட்டி வந்து உருகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 1 மணி நேரத்தில் இல்லைங்க, 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அப்போது ஃபேன் காற்றுல நீங்கள் கதவெல்லாம் மூடிட்டு இதை வைக்கும் போது நல்ல ஒரு கூலிங் கண்டிப்பாக கிடைக்கும். கீழே வேணால் நீங்கள் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுற அரிசி பேக் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கீழே இருந்து தண்ணி வந்து சொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் போட்டுட்டு வைக்கும் போது நல்லா கூலிங்காக இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஏசி போட்டுட்ருக்கணும்னு அவசியமே இருக்காதுங்க. ஏசி வீட்டில் இல்லாதவங்க கூட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.